ரைம் ரைம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ்டு வெவல் வர்றது, ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் வந்து வர்றது, அதுதான் ரைம் இல்லையா? அதான் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ரைம் கன்சிஸ்ட் ஆஃப் த ரிப்பிட்டிஷன். ஸ்டாண்டர்ட் ரைம் அப்படின்னா ஒரு ரைமிங் வேர்ட் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதோடது ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஸ்ட்ரெஸ்டு வவல், அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஒரே மாதிரி அந்த வவலோடைய சவுண்டு கூட ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் ரைம் அப்படிங்கிறது. லைக் லேட், ஃபேட், ஃபாலோ, ஹாலோ, ஒரே மாதிரி தானே முடியுது. அந்த சவுண்டு வந்து ஒரே மாதிரி முடியறது. அதுதான் ஸ்ட்ரெஸ்டு வவல். கடைசியான வவல் ஸ்ட்ரெஸ்டு வவலாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்டு வவல் ஒரே ஸ்பீச் சவுண்டை கொடுக்கணும். அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகி வந்திருக்கணும். எண்ட் ரைம் அப்படிங்கிறது ஒரு வேர்ஸ் லைனில் கடைசியாக ரைமாக இருக்கும் இல்லையா? அதுதான் எண்ட் ரைமு. அடுத்து இன்டர்னல் ரைம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரே லைன்லேயே ஒரே வேர்ஸ்லேயே வரக்கூடியது தான். வித்தின் அ வேர்ஸ் லைன் அதுலேயே வரக்கூடியது தான் இன்டர்னல் லைன். இதை வந்து விக்டோரியன் பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு போயட் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. எதில் அப்படின்னா என்ன லைன் அப்படின்னா, சிஸ்டர் மை சிஸ்டர், ஓ ஃப்ளீட் ஸ்வீட் ஸ்வாலோ. இதில் சிஸ்டர் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது. சாரி, ஃப்ளீட் ஸ்வீட் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு இல்லையா? அதுதான் இன்டர்னல் ரைம்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து வந்து இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்பர்ட் லைன்ஸை வச்சு சில ரைமை நம்ம கணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க, மேலே கொடுத்துருக்குற அந்த இதை பார்த்துப்போம். ஃபஸ்ட் அண்ட் 3 இந்த மூணுமே வந்து ரைமாக இருக்காது. ஓகேவா? வித் எனி அதர் லைன், ஃபஸ்ட்டு லைனும் தேர்ட் லைனும் ரைமாக இருக்காது. போத் இன் லைன் 5 and 6, அப்புறம் 7 and 8, இந்த 4 லைன்லையுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். லைக் 5 and 6 ரெண்டுமே ஒன்றா இருக்கணும், ஒரே ரைம் வரணும். 7 and 8 இந்த ரெண்டும் ஒரே ரைம் வரணும். ஆக மொத்தம் மற்ற 4 லைனுமே வந்து கடைசி 4 லைனுக்கு பேர் இருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அது சிங்கிள் ஸ்ட்ரெஸ்டு சிலபிளாக இருக்கணும். அது மேஸ்குலைன் ரைம். ஓகேவா? மேலே எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். ரெண்டாவது ஃபெமினைன் ரைம். ரெண்டாவது இது நாலாவது நினைக்கிறேன். நாலாவது ஃபெமினைன் ரைம் அப்படிங்கிறது செகண்ட் டு ஃபோர்த்து லைனும் ஒரே மாதிரி இருக்கணும். அது ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை அன் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோ பண்ணி வரணும். அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் தான் ரைம், ஃபெமினைன் ரைம் அப்படிங்கிறது. எண்டிங், பெண்டிங். ஓகேவா? எண்டிங், பெண்டிங், இதுதான் ஃபெமினைன் ரைம். அதாவது இந்த ஃபெமினைன் ரைம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இந்த எண்டிங், பெண்டிங், இப்போ ப அது வருது இல்லையா? இது என்ன ஆகுது? அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் தானே, ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஸ்ட்ரெஸ் பண்ணல, ஸ்ட்ரெஸ் பண்ணல. இதை தாண்டி வரக்கூடிய, இதை தொடர்ந்து வரக்கூடிய டிங், இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது இல்லையா? இதுதான் ஃபெமினைன். ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத சிலபிள், எண்டிங்கில் ஸ்ட்ரெஸ்ஸோட சிலபிள். அந்த எண்டிங் சிலபிள் ரெண்டும் தான் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், ரைமாக இருக்கணும். அதுதான் ஃபெமினைன். டபுள் ரைம் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, ஃபெமினைன் ரைமே தான். ஸ்டார்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்காது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதே தான். ஆனால் 2 syllables கொண்டது தான் இந்த டபுள் ரைம். அடுத்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கன்விக்ஷனல் ப்ரிடிக்ஷன், ப்ரிடிக்ஷன், இப்படி 2 syllables இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரைம் ட்ரிபிள் ரைம் அப்படிங்கிறது 3 syllable கொண்டு இருக்கும், அவ்வளோதான். இதில் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, ஸ்ட்ரெஸ் இருக்காதான்லாம் சொல்லலை. ஃபார்ச்சுனேட், அப்புறம் இம்பார்ச்சுனேட், எதுன்னு தெரியல, இது எப்படி 4ஆக தானே வருது. ஸோ இந்த மாதிரி 3 syllable இருக்கிறது வந்து ட்ரிபிள் ரைம் அப்படிங்கிறது. அடுத்து ஃபோர்ஸ்டு ரைம் அப்படின்னா மேல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இப்போது மேலெல்லாம் நீ பார்த்தோன்னா ஸ்டில் ஹில்னா ஐஎல்எல் இருக்கும். ஆனால் ஃபோர்ஸ்டு ரைமில் அப்படி இருக்காது. ஒரு அந்த இது ஃபுல்லாகவே ஃபோர்ஸாக தான் இருக்கும், அந்த வேர்டு ஃபுல்லாகவே ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஸ்ட்ரீட், ஹீட், ஃபோர்ஸாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த வேர்டு எக்ஸாக்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இது ஃபோர்ஸ்டு ரைம். அடுத்து வந்து பர்ஃபெக்ட் ரைம் அப்படின்னு என்னென்னா, சவுண்டு மட்டும் ஒன்றா இருக்கிறது கிடையாது, அதோடைய லெட்டர் கடைசியில் வந்து லெட்டர் கூட ஒரே மாதிரி இருக்கும். இதுலேயே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெட் ஹெட். ஓகேவா? டெட் இறந்து போகிறது, தலை, ஹெட்.
இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க. ரிஹ்னோசெரஸ் ப்ரிப்போசெரஸ்னு கொடுத்துருக்காங்க. அது வேண்டாம், ஹெட் டெட் போட்டுக்கோ. அடுத்து ஐ ரைம். ஐ ரைம் அப்படிங்கிறது ஒரு இதோட எண்டிங் வந்துட்டு பார்த்தா நம்ம ஸ்பெல் பண்ணுறது ஒரே மாதிரி இருக்கும், ப்ரனவுன்ஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ப்ரனன்சியேஷனில் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னா இப்போ ப்ரூவ், லவ், ஊ அவ், ஊ அவ் இப்படி வருதுல்ல. டாட்டர், லாஃபர், ரெண்டுமே ஆட்டர் வருது, வருது. அது மாதிரி நம்ம ப்ரனன்சியேஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு டைம் வந்து லைட்டாக கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறாங்க. ஒரு டைம் ப்ரனன்சியேஷன் பண்ணக்கூடிய டைமில் மாறும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பர்ஃபெக்ட் ரைம். இம்பர்ஃபெக்ட் ரைம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே இருக்கிற ஒரு வேர்டு வந்து அதோடைய வேர்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டில் இருக்கும், கீழே இருக்கிற வேர்டோடைய ஸ்ட்ரெஸ்ஸு செகண்டில் இருக்கும், இல்லாட்டி இப்படி மாறி இருக்கும். அப்படி மாறி இருக்கிறதுக்கு பேர் தான் இம்பர்ஃபெக்ட் ரைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்ஜ், ஃபட்ஜ். ரிட்ஜில் எது ஸ்ட்ரெஸ் ஆகுது? ஸ்ட்ரெஸ் ஆகுதா? ஃபட்ஜில் இட்ஜ் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி மாறி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒன்றா ஃபஸ்ட்டில் ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆகும், செகண்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த எஃபெக்ட் வந்து ஒரு ஃபேர்லி காமன் ஃபோக் சாங்ஸுங்களாக யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக சில்ட்ரன்ஸ் வேர்ட்ஸ்க்காக தான் இது யூஸ் பண்ணப்பட்டதுங்கிறாங்க. அடுத்து ரைம் ரிச். ரைம் ரிச் அப்படிங்கிறது இப்போது சவுண்டு ரெண்டுலேயுமே முடியக்கூடிய சவுண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பெல் வேறு மாதிரி இருக்கும், ஸ்பெல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சவுண்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேர், ஸ்டேர், இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் சவுண்டு முடியுது, பட் எக்ஸாம்பிள் வேறு, லெட்டர்ஸ் வந்து வேறு.